ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகநிலைகள் எந்த இடத்துல வந்து மாறி இருக்காங்க, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். 2025ஆம் வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நம்ம இருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா 2026 வந்து பிறக்க இருக்குது. ஸோ 2026ஆம் வருடத்தில் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுதுன்னே சொல்லலாம். பல்வேறு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட போகுது. அதுலேயும் மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்ன பரிகாரங்கள் செய்தால் நீங்கள் இந்த மாதத்தை வந்து சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் வருடம் பிறந்தது போல் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ அதாவது இந்த வருடம் இறுதி மாதமான டிசம்பர், எல்லாருமே வந்து புத்தாண்டை வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதுலேயும் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். இந்த 2026 உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை பார்க்குறதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை நீங்கள் இந்த டிசம்பர்லேயே பார்த்துருவீங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே வந்து உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு மாற்றமாக இருக்கும். டிசம்பர் மாதத்தினுடைய கிரகநிலைகளை வந்து எப்படி இருக்குது, அதனுடைய தாக்கத்தால் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் காலபுருஷனுடைய 9வது வீட்டில் வந்து இருக்கிறாங்க. அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய முழுமையான பார்வையும் அதில் வந்து செலுத்துகிறாரு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு கண்டகமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது. மற்றபடியும் வேறு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அரசியல் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அடுத்ததாக குரு வக்ரம் அடைந்து மிதுன ராசியில் தான் இருக்கிறாரு. இன்னும் அடுத்த 3 மாதத்துக்கு அவர் வந்து வக்ரமாக தான் இருக்க போகிறாரு. அதே போல் விருச்சிக ராசியில் புதன் சுக்கிரனுடைய இணைவால் லக்ஷ்மி நாராயண யோகமும் இந்த டிசம்பரில் ஏற்படுது. மேலும் டிசம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் அறிவுறுத்தப்படுது. அப்படி எந்த கிரகத்தால் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன கிரகம் என்ன பண்ண போகுது அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன் செவ்வாய் ரெண்டுமே நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாங்க. உங்களுடைய ராசியாக இருக்கட்டும், லக்கணமாக இருக்கட்டும், குரு பார்த்திங்கன்னா அதில் வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு மனஸ்தாபம் எல்லாம் இருக்கும். சொல்லப்போனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் உறவுகளுக்கிட்டேயே பிரிவுகள் கூட ஏற்படலாம். ஏதாவது ஒரு உறவு உங்கள்கிட்ட வந்து பிரிவை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் மிதுன ராசிக்காரங்க அந்த டைமில் பார்க்குற மாதிரி இருக்கும். இழுபறியாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது மனசில் சஞ்சலம் இருக்கும், கவலை இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக தான் இருக்குமே ஒழிஞ்சு குறைஞ்சிருக்கிறதுக்கு வழி இல்லை. பனி சுமையும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். வேலை செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரங்க வீட்டிலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேலை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். உத்தியோகம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அடிக்கடி வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, கொஞ்ச காலம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, தொழில் விஷயமாவோ வேலை விஷயமாவோ. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ரவரியான ஒரு பிரிவு அப்படின்றது உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் குடும்பம் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். எங்கேயாவது பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதாவது பணம் கொடுக்கல் வாங்கலாம் சிக்கல்கள் ஏற்படும். ஸோ யாரையும் நம்பி நீங்கள் பணம் கொடுக்காதீங்க. யாரை நம்பி பணம் கொடுத்தாலும் அந்த பணம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய சந்தேகக்குறி தான். ஸோ இந்த காலகட்டங்களில் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே வந்து இழுபறியாக தான் இருக்கும். ஸோ எதுவுமே நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது. அப்புறம் எப்படி 2026 மட்டும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? 2026 கிரகநிலைகள் அப்படியே மாறிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு ஆண்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. புதிய முயற்சிகளை கூட நீங்கள் இந்த டிசம்பரில் எடுக்க வேண்டாம். மிதுனராசிக்காரங்க புதிய விஷயங்களை இந்த டிசம்பரில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதில் பின்னடைவுகளை பார்க்குற மாதிரி இருக்கும். கவனமாக இருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எதையும் வந்து செஞ்சிடாதீங்க.
ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம், அதே போல் 2வது குழந்தை இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம். ஸோ இப்படி எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா யாருக்கு யாருன்னு விட்டு கொடுக்குறதெல்லாம் இல்லை. மிதனராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா எல்லாருடைய ஆரோக்கியமும் பார்த்துக்கோங்க. மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுக்கணும். ஏன்னா மூளை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புலையும் சூடு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இன்னுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என் உடம்புல அப்படின்றவங்களாம் கவனமாக தான் இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா சின்ன விஷயந்தான் பெரிய அளவுக்கு மாற்றம் பெறும். அதனால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்க்குறது நல்லது. ஸோ எதுக்காகவும் தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு அசால்ட்டாக விடாமல் அதற்குரிய மருந்து மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கிறது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு தொழிலையுமே எடுத்த உடனே அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. ஏன்னா 2026 நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் செய்யக்கூடாது. இந்த டிசம்பரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களை முதல்ல கடந்து வாங்க. அப்புறமா புதிய வருடத்தில் நம்ம புதிய விஷயங்களை செய்யலாம். தொழில் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு கூட்டாளி சேர்ந்துருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு அதிகமாக காசை போட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த கூட்டாளியோடு சேர்ந்து தான் நீங்கள் தொழில் செஞ்சாகணும். ஸோ அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணும்னா கவனமாக இருக்கணும். புதிய கூட்டாளிகளை நம்பி நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்தும் பொழுது அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம சமாளிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் புதிய கூட்டாளிகளை நம்பி போகாதீங்க. ஏன்னா வீண் விரயம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி வீண் செலவாக மாறிடும். ஏன்னா அதில் உங்களால் எதுவும் எடுக்க முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்க உங்களையே நீங்கள் தான் நம்பணும். அடுத்தவங்களை நம்பி எதுவும் செய்யக்கூடாது. உங்களால் முடியுமா நீங்கள் செய்யுங்க, முடியலையா விட்டுட்டு போகிறது தான் நல்லது. அடுத்தவங்களை நம்பி ஒரு சில விஷயங்களை ஒப்படைக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயத்துலலாம் மிதுன ராசிக்காரங்க இந்த டிசம்பரில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் நரசிம்மர் கோவில் இருக்குன்னா காலையில் 6 to 7க்குள்ளே போங்க, போய் வழிபாடு செய்யுங்க. நரசிம்மருக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. இப்படி நீங்கள் தேன் அபிஷேகம் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிசம்பரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். டிசம்பரில் சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரங்க மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும் அப்படின்றது மட்டும் கிடையாது, எல்லாமே பார்க்கணும். வருமானம் உயருந்தான், வருமானம் உயருது அப்படின்றதுக்காக எல்லா வகையிலையும் நம்ம செலவு பண்ண முடியாது. எந்தளவுக்கு வருமானம் உயருதோ அந்தளவுக்கு உங்களுக்கு செலவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் பல வழிகளில் அனுகூலம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதைலாம் இருக்கும், ஆனால் உள்ளே நடக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ தந்தை வழி உறவுகளால் நீங்கள் ஆதாயம் அடைவீங்க. பண வரவும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த டைமில் உறவினர்களுடைய வருகையும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. புதிய முயற்சிகள்லேயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஸோ புதிய முயற்சிகள், சுப நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் நீங்கள் அதிகமாக கலந்துப்பீங்க. உங்களுடைய பிள்ளைங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட ரொம்ப சீக்கிரமாக சரியாக போயிடும். உங்களுடைய தந்தையோட கூட உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கலாம், மன வருத்தங்கள் இருக்கலாம். ஸோ எல்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவானது ஏற்படும். இது எல்லாமே எப்போ இருக்கும் அப்படின்னா டிசம்பரோடைய இறுதி நெருங்க. இந்த டிசம்பரோடைய முற்பகுதியில் சகோதரர்களெல்லாம் நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கணும். ஸோ சின்னதாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா கூட சண்டை போட்டுக்கக்கூடாது. அலுவலக ரீதியாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும். ஆனால் பணிசுமை அதிகம்தான் இருக்கும். பணிசுமை அதிகரிக்க நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. சக ஊழியர்களும் உங்களுடைய பணிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் கிடைக்கும் பொழுது உங்களால் ஈஸியாகவும் வேலையை செய்ய முடியும்.
தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்றமாக இருக்கும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் எந்த விஷயம் எதிர்பார்க்குறீங்களோ, அரசாங்கத்திட்ட எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் எளிமையாக கிடைச்சிடும். வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகளிலையும் இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் ஈடுபடலாம். ரொம்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும் பகுதி மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. கணவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அவங்க உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. உறவினர்கள்ட்ட மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் அப்படி தான், நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. பாராயணம் செய்ய தெரியலன்னா அப்படின்னா போட்டு கேளுங்க, அதுவுமே நல்லது தான். இது போன்ற எளிமையான பரிகாரங்களை கண்டிப்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த வீடியோ பதிவில் மிதுன ராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.